சொர்க்கவாசல் சமீபத்தில் வெளியாகி பிரபலமாக பேசப்படுற வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற திரையரங்குகளில் இப்போ ஓடிட்டுருக்கிற படம் சொர்க்கவாசல். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டதாக பரவலாக பேசப்படுது. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில் இந்த பகுதியோட பேர் கதையில் கதாபாத்திரம். நம்ம கடந்து வந்த பாதையில் ஒரு டெய்லி நம்ம பார்க்குற செய்திகளாக இருக்கட்டும், நாளிதழ்கள் செய்தித்தாளில் வர செய்தியாக இருக்கட்டும், டிவியில் வர செய்தியாக இருக்கட்டும், புஸ்தகங்களில் வர லிட்ரேச்சரில் வர குறிப்பிட்ட கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், சினிமாவில் முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அதை விவாதிக்கிறதும் அதில் நமக்கு என்ன லேர்னிங்ஸ் டேக்அவேன்றதை பார்க்குறது தான் இந்த பகுதி. சொர்க்கவாசல் திரு சித்தார்த் அவர்களின் டைரக்ஷனில் ஆர்ஜே பாலாஜியுடைய நடிப்பில் இப்போது பிரபலமாக ஓடிட்டுருக்கிற படம். இந்த படத்துக்குள்ளே இந்த கதாபாத்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை எதை அடிப்படையாக வச்சு எடுத்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். 1999 சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இப்போ புழல் சிறைச்சாலை இருக்குது. அப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே சென்ட்ரல் பிரிசன் இருக்கும். அது நூற்றாண்டு பழமையான சிறைச்சாலை. அதில் 1999 ஒரு மிகப்பெரிய சிறை கலவரம் நடக்குது. அந்த சிறை கலவரம்னா இப்போ மாதிரி ஒரு டிவியில் ஒரு நேரடி ஒளிபரப்பு உடனே பார்க்குறதோ அல்லது லைவாக மொபைலில் அப்டேட் பண்ணுறதோலாம் அப்போ கிடையாது. அன்றைக்கி செய்திகளில் மக்கள் ஓடுறதையும் அதை பற்றி பிரபலமாக பேசுகிறதையும், வானொலியை அந்த செய்தியை கேட்குறதையும், அடுத்த நாள் நியூஸில் வர்றது, அதுக்கப்புறம் பத்திரிகைகளில் கண்டினியூஸாக ஜூனியர் உடனாக இருக்கட்டும், நக்கீரன், தராசு, எல்லா பத்திரிகைகளும் வார பத்திரிகைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 10 இஷ்யூலையாச்சும் இதை கவர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளோ ஆழமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ நான் சென்னையில் இருந்தேன். இந்த சிறை கலவரம் மிக பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுச்சு. நாங்கள் இருந்த இடம் பட்டினப்பாக்கம். பட்டினப்பாக்கம்னா பின்னாடி ஒரு 4 சின்ன சின்ன இடங்கள் இருக்கும். சீனிவாசபுரங்களாக இருக்கட்டும், நொச்சிக்குப்பம்னு இருக்கட்டும், நம்பிக்கை நகர் இருக்கட்டும், அது மாதிரி ஒரு 4-5 ஏரியா கண்டினியூஸாக இருக்கும். இதில் இருக்கிறவங்க சில பேர் அந்த விசாரணை கைதிகளாக, குற்றவாளிகளாக அப்போ அந்த காலகட்டங்களில் இருந்தாங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அதில் இப்போ எல்லாமே பேசிப்பாங்க. நான் அதை நின்று கேட்டுட்ருக்கிறேன். அந்த சிறை கலவரத்தில் பாக்ஸர் வடிவேலு அப்படின்றவர் இறந்து போனார். ஒரு முக்கியமான சிறை அலுவலர் அதிகாரி உயிரோடு எரிக்கப்பட்டார். 10க்கும் மேற்பட்ட பேர் இறந்தாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே காயம்பட்டார்கள். இப்போ நம்ம படத்துக்கு வருவோம். இந்த படத்தில் முக்கியமான 3 கதாபாத்திரங்கள். பஷீர் என்ற கதாபாத்திரத்தில் நடத்த பாலாஜி சக்திவேல், சீலன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த ஆண்டோனி தாசன் ஜேசுதாசன், அப்புறம் கென்ரிக்குன்ற கதாபாத்திரத்தில் சாமுவேல் ராபின்சன். இப்போது சிறைச்சாலை எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு ஓரளவுக்கு புரியும். அதை நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியும். அதில் இவங்க 3 பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சிறைச்சாலையில் என்னென்னலாம் இருக்குமோ அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே இல்லாமல் அவங்களுக்குன்ட்டு ஒரு சர்க்கிள் இருக்குது. அதில் அவங்களோட எண்ண பிரகாரம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறாங்களோ அதில் முழு கட்டுப்பாடோட இந்த 3 பேர் இருக்கிறாங்க. முதலாவது திரு ஆண்டனி தாசன் ஜேசுதாசன், சீலனாக நடித்தவர். இதில் இங்கே இவர் ஒரு கைதியாக இருக்கிறாரு, நீண்ட நாள் கைதியாக இருக்கிறாரு. இலங்கை தமிழராக இதில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எப்படின்னா, அவருக்குண்டான ஐடியாலஜி, யார் எவ்வளோ கலவரம் பண்ணாலும் அவங்களுடைய ஐடியாலஜிலையும் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு காண முடியும், வன்முறையினால் பண்ண முடியாது
அப்படின்றதுலையும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரகண்டான ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி படிப்பு மற்றும் அறிவுக்கு மற்றவங்கள படிப்பு மற்றும் அறிவு இருந்தால் மற்றவங்கள கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு முக்கியமான உதாரணம் இந்த சீலன் என்ற கதாபாத்திரம். அடுத்தது சாமுவேல் ராபின்சன் கென்ட்ரிக்கா நடிச்சிருக்காரு. ஸோ இதில் ஒரு மத போதகராக வருவார். இவர் ஒரு ஆஃப்ரிக்கன் ஆரிஜின். ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு இவர் இதில் கைதியாக இருக்கிறாரு. இந்த கைதியாக இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வேறு ஆளுங்க. அதாவது இவர் ஒரு ஆஃப்ரிக்கன், ஒரு இந்திய சிறையில் இருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே இவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இவரோட மனநிலையை யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வச்சு அதில் உள்ள ஐடியாலஜி மேலே உள்ள நம்பிக்கையிலனால அந்த சிறைச்சாலையிலேயே இருக்கிற ஒரு கட்டுப்படுத்துகிற ஒரு முதன்மை குற்றவாளி இவரோட ஆலோசனையை கேட்குற அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. இதில் முக்கியமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள கான்வர்சேஷன் ஒரே லாங்குவேஜில் இருக்காது. இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவருக்கு தெரியாது, இல்லை முக்கிய கதாபாத்திரத்துக்கு தெரியாது. அவர் என்ன பேசுகிறாங்கன்றது இவருக்கு புரியாது. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் கன்வே பண்ணிடுவார். அவர் என்ன நினைக்கிறாரோ இவருக்காக அதை செயல்படுத்துவார். ஒரு அருமையான கதாபாத்திரம். இதெல்லாம் பார்த்தா உருவாங்கினா தான் புரியும். 3வது முக்கியமான கேரக்டர் திரு பாலாஜி சக்திவேல் அவர்களால் செதுக்கப்பட்ட இந்த பசு கதாபாத்திரம். சரி, இப்போது அவர் எப்படின்னா அந்த சமையலறைக்கு இன்சார்ஜாக இருக்கிறாரு. இந்த சமையலறைக்கு இன்சார்ஜ் அப்படின்னா அங்கே வெளியில் யார் வேணால் என்ன குற்றம் வேணால் செய்யுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் மற்றவங்களுக்கு பசியார சோறு போடுறது எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும். யார் வேணால் என்ன வேணால் இருந்துக்கிட்டோம். என்கிட்ட இருக்கும்போது இந்த பர்டிகுலரோடைய எல்லை என்னுடைய கட்டுப்பாடு அப்படின்றதுல அவ்வளோ அருமையாக அவரோட நடிப்பையும் இயல்பையும் வெளிப்படுத்திருக்காரு. அதெல்லாம் இப்போ நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. இந்த மாதிரி படங்களை தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை ஒரு 4 தடவை பார்த்து உள்வாங்கி நம்ம சுற்றி இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்கும். இதுதான் எந்த காலகட்டத்திலும் எவ்வளோ கஷ்டமான காலகட்டத்திலும் இவங்கள மாதிரி இருக்கிறவங்களை நம்ம ஆதரிக்கிறதன் மூலமாக தான் நமக்கு இந்த உலகத்தில் எதிர்காலம் நம்மளால் சமகாலத்தில் நமக்கு இருக்கிற வாய்ப்பு வசதியை நம்ம நல்ல முறையில் அனுபவிக்க முடியும். எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க, பசிக்கிறவனுக்கு ஒரு நியாயம், பசிக்காதவனுக்கு ஒரு நியாயம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.